நண்பர்களுக்கு வணக்கம். தக்காளிக்கு இப்போ அடுத்த கட்ட பராமரிப்பை பார்ப்போங்க. இங்கே பாருங்கள், 2 பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த தண்ணி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம தக்காளி செடிகள் எல்லாம் பூத்து பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பக்கத்தில் பாருங்கள், பூவும் இருக்குது, பிஞ்சும் இருக்குது. பிஞ்சு தெரியுதா? கையில் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பிஞ்சு நிறைய எல்லா செடியிலையுமே பிஞ்சுகள் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 செடி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இந்த அத்தனை செடியிலையும் பூவும் பிஞ்சுமா இருக்குது. ஆக இப்போ வந்து பூ உதிராமலும் பிஞ்சுக்களும் நல்லா எல்லா பூவுலையும் பிஞ்சுகள் பிடிச்சி அந்த பிஞ்சுக்களும் உதிராமலும் நல்லா ஸ்ட்ராங்காக பெரிய பழங்களாக காய்களாக வரணும் அப்படின்னு சொன்னால், இந்த கட்டத்தில் நாம் வந்துட்டு இதுக்கு வந்து பொட்டாஷ் கொடுக்கணும். பொட்டாஷ் கொடுக்குறது இருந்தாக்கா பழக்கரைசல் கூட கொடுக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் பாஸ்பரஸ், கால்சியம் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டேஜில் முதல்ல பொட்டாசியம் கொடுத்தா தான் இது பூக்கள்லாம் உதிராமல் இருக்கும். அதுக்காக இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க, இங்கே பாருங்கள், சாம்பல் எடுத்து வச்சுருக்கோம். இந்த வேஸ்ட் ஆகிற தோட்டத்திலேருந்து வேஸ்ட் ஆகிற இலை தழைகள், குச்சி அதெல்லாம் போட்டு எரித்து வேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். இங்கே இதில் வந்துட்டு இந்த பெரிய பக்கெட்டுக்கு 2 மக்கு சாம்பல் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், 1 மக்கு போட்டாச்சு. இந்த பாருங்கள், 2வது மக்கும் போட்டுக்குவோம். அதே மாதிரி அந்த பக்கெட்டுக்கும் ஒன்று, இந்த பக்கெட்டுக்கும் 2 பக்கு சாம்பல் போட்டிருக்கோம். இப்போ இந்த சாம்பலை கலக்கி விட்டு நல்லா தரோவாக கலக்கி விட்டுட்டு நம்ம 2 பக்கெட்டுமே இப்படி கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு ஒவ்வொரு செடிக்கும், ஒவ்வொரு தக்காளி செடிக்கும் ஒவ்வொரு மக்கு ஊற்றி விட்டால் போகிறோம். ஊற்றி விட்டுறலாம். இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே இருக்குது தக்காளி செடி. இந்த செடிக்கு 1 மக்கு கொடுக்கலாம். அடுத்து இங்கே இருக்குது செடி. இங்கே பாருங்கள், இதுக்கும் 1 மக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லா செடிக்கும் ஒவ்வொரு மக்கு கொடுத்துர்லாங்க. தக்காளி செடி பராமரிப்பில் இப்போ வந்து நாம் 2வது கட்டத்துக்கு வந்துட்டாங்க. முதல்ல நாம் மண்புழு உரம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் சாம்பல் கரைசல் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், பூ பூத்து நிறையா காய்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த பூக்கள் நிறையா வர்றதுக்கும், வந்த பூக்கள் கொட்டாமல் இருக்கிறதுக்கும், மகரந்த சேர்க்கைக்கு பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் இந்த தேமோர் கரைசலை கொடுக்கலாம். இந்த முதலே பக்கெட்டில் நான் 1 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதிலே ஒரு 1/2 லிட்டர் வந்துட்டு தேமோ கரைசலை சேர்த்துருக்கேன். இந்த தேமோ கரைசல் செஞ்சு 1 வாரத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ இதை வந்து நாம் ஃபில்ட்ரு பண்ணி செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், இதில் எடுத்து இதில் ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பூக்களுக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணிக்குவோம். தயிர் அப்படியே இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ இதை ஸ்ப்ரேயரில் ஊற்றிக்கலாம்.
இப்போ செடிக்கு போய் ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ தக்காளி செடிகிட்ட வந்துட்டோங்க. எல்லா தக்காளி செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். மேலே நுனியில் ஸ்ப்ரே பண்ணாதான் இந்த பூக்கள் அதிகமாக வர்றதுக்கு நல்லா உபயோகமாக இருக்கும். தக்காளி காய்கள் எல்லாம் பெருக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பூவில் எல்லாம் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும். இந்த மாதிரி எல்லா செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். அடுத்த கட்டமாக இந்த போன்மீல் கரைசல் வேருக்கு ஊற்றி விடலாங்க. இங்கே பாருங்கள், போன்மீல் போடுறோம். இந்த போன்மீலை கொட்டி நல்லா தண்ணியில் கலந்துட்டு ஒரு குச்சியை வச்சு கலக்கி விட்டுறலாம். நல்லா குச்சியை வச்சு தரவாக கலந்து விட்டாச்சு. இப்போ இதை வந்து நாம் செடிங்களுக்கு வேருக்கு ஒரு அரை அரை மக்கு ஊற்றி விடலாம். நீங்கள் பாருங்கள், தக்காளி செடிகிட்ட வந்துட்டோம். எவ்வளவு பூக்கள் இருக்குது பாருங்கள் தக்காளி செடியில். அதோட பிஞ்சுகளும் காய்களும் நிறையா இருக்குது. இதனால் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நாம் வந்து போன்மீல் கரைசல் கொடுத்தோம் அப்படின்னா இந்த போன்மீலில் இருக்கிற கால்சியமும் ஃபாஸ்பேட்டும் செடிகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கால்சியம் வேர்கள் நல்லா நல்லா செழிப்பமாக வர்றதுக்கும், காய்கள் அடியில் கருப்பாக அழுகி போகாமல் இருக்கிறதுக்கும் இந்த கால்சியம் உதவி பண்ணும். அடுத்து இந்த ஃபாஸ்பரஸ் பூக்கள் அதிகமாக பூத்து காய்கள் அதிகமாக பிடிக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். இப்படி ஊற்றி விட்ருவாங்க. இங்கே பாருங்கள், அரை மக்கு இதுக்கும் ஊற்றி விடலாம். இந்த செடிக்கும் இங்கே இருக்குது. இப்படி எல்லா செடிக்குமே ஊற்றிடலாங்க. தக்காளி பராமரிப்பில் அடுத்த கட்டமாக இப்போ இன்னைக்கு வந்து நாம் சுண்ணாம்பு கரைசல் ஊற்றலாங்க தக்காளிக்கு. இங்கே பாருங்கள், வெத்தலைப்பாக்கு கடையில் இந்த சுண்ணாம்பு வாங்கியிருக்கோம். இந்த சுண்ணாம்பில் கொஞ்சம் ஒரு பாதி பாட்டில் போட்டுக்கலாம். ரொம்ப சின்ன பாட்டில் தான். செடி கொஞ்சம் 25 செடி கிட்ட இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த போட்டுக்கலாம். போட்டு நல்லா கரைச்சிட்டு ஒவ்வொரு செடிக்கும் ஒரு 200 ml கிட்ட கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். போதும். இதை வந்து தண்ணியில் கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக கரைச்சிக்கணுங்க. கரைச்சி தண்ணியில் கலக்கிக்கலாம். நல்லா வெள்ளை ஆயிடுச்சு பாருங்க. நல்லா கரைச்சாச்சுங்க. இப்போ வந்து இதை ஒவ்வொரு செடிக்கும் கொஞ்சம் ஒரு 200 ml கிட்ட வர மாதிரி கொடுக்கலாம். இங்கே பாருங்க, காயெல்லாம் பெருத்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொடுக்கறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் கொஞ்சமாக கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ தான் தண்ணி ஊற்றி முடிச்சிருக்கோம். கீழே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தோட்டமே ஈரமாக இருக்குது. அதனால கொஞ்சமாக கொடுத்தாலுமே கூட அது போகிறோம், வடிஞ்சு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். பாருங்க, எல்லா செடியிலையும் காய் பெருக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இந்த செடிக்கு ஊற்றலாம். தைப்பட்டத்துக்கு தக்காளி செடி நட்டு 50 நாளைக்கு மேலே ஆகுதுங்க. இதுக்கு மண் கலவையில் கொடுத்த உரங்கள் தவிர தக்காளிக்குன்னு பிரத்யேகமாக கொடுக்க வேண்டிய உரங்கள் எல்லாமே இதோட நாங்கள் கொடுத்து முடிச்சிட்டோம். முதல்ல என்ன கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க, மண்புழு உரம் கொடுத்தோம். அதாவது நட்ட ஒரு 15 நாளில் மண்புழு உரம் கொடுத்தோம். அப்புறம் 15 நாள் கழித்து வந்துட்டு சாம்பல் போட்டோம். அப்புறம் 15 சாம்பலை கரைச்சி தண்ணியில் கரைச்சி எல்லா செடிக்கும் ஊற்றினோம். அப்புறம் 15 நாள் கழித்து இந்த பாஸ்பரஸ் எல்லாம் வேணுமே அப்படின்ட்டு இங்கே பாருங்கள், போன் மீல் பவுடர். இந்த போன் மீல் பவுடரை எல்லா செடிக்கும் கொடுத்தோம். இப்போ அதுக்கடுத்த 15ஆவது நாள் இப்போ சுண்ணாம்பு கரைசல் கரைச்சி ஊற்றுறோம். இதோட பிரத்யேகமாக நம்ம வந்து தக்காளி செடி பராமரிப்புக்கு கொடுக்க வேண்டிய உரங்கள் எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா காய்ச்சி வந்திருக்கு. காய்களும் திரட்சியாக இருக்குது. நாங்கள் வந்து ஆடிப்பட்டத்துக்கு நட்ட அந்த தக்காளி செடியிலே கூட அந்த அடியில் அழுகல் வந்துருச்சு கால்சியம் பற்றாக்குறையினால.
அப்போ நாங்கள் கால்சியம்லாம் இந்த மாதிரி ஊற்றலை. அதனால் இப்போ தான் இந்த கால்சியம் ஊற்றிருக்கோம். இந்த காய்கள்லாம் எவ்வளோ செழிப்பாக வளர்ந்து வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இனிமேல் காய் நம்ம வந்து பழம் பறிக்கிற வரைக்கும் அப்பப்போ கொடுக்க வேண்டிய இந்த திரவ உரங்கள், அரிசி பருப்பு கழுவுன தண்ணி, அந்த மாதிரி வடிச்ச கஞ்சியில் அல்லது பழங்கள் தோலை போட்டு அதெல்லாம் அந்த கரைசல், இப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நாம் கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஆக பிரத்யேகமாக நாம் தக்காளிக்கு கொடுக்க வேண்டிய உரங்கள் முறைகள் எல்லாம் இதோட முடிஞ்சிருச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி நமக்கு மகசூல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.